Hey, hi, hello. Welcome to day 2 of my weight loss journey. ஸோ நேற்று என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா நைட் நான் எடுத்த இந்த சாலட்ல வந்து டூ மச் ஆஃப் சாசஸ் இருக்குன்ட்டாங்க. டெரியாக்கி சாஸ். ஸோ அந்த மாதிரி சாஸ் வந்து பட் அதுவும் வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸை விட வெயிட் மெயின்டைனுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ சாசஸை கட் பண்ணிடுங்க. நார்மலா நம்ம எடுத்துருக்கிற மற்ற லெட்யூஸ் அதெல்லாமே பெஸ்ட் அப்படின்ட்டாங்க. பட் சாஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனால் நேற்று சாப்பிடும் போது கட் பண்ண சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு யோசிச்சேன். சரி, ஓகே, நமக்கு வெயிட் லாஸ் தானே முக்கியம். ஒரு 100 டேஸ் தானே, எவ்வளவு கம்மி ஆகுதுன்னு பாத்துடலான்ட்டு சரி மனசு ஓரளவு தேத்திட்டு ஓகே நம்ம நாளைக்கு வேற ஃபுட் அந்த மாதிரி டயட்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதுதான். ஸோ இன்னைக்கு வந்து டே 2ல நான் என்ன எடுத்திருக்கேங்கிறத பார்க்கலாமா. இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் எந்திரிக்கும் போது ஒரு 5:30க்குலாம் மார்னிங் எந்திரிச்சிட்டேன் கொஞ்சம் குக் பண்ணணுன்ட்டு. ஸோ ஒரு 6:30 6:45 அந்த டைமில் தான் இந்த பூசணி ஜூஸ் எடுத்தேன். ஸோ நேற்றே வந்து நம்ம அந்த கிளிங் ரேப்லாம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நிறையா ஈஸின்னு சொல்ல முடியாது, லைட்டாக ஈஸியாக இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே அன்ராப் பண்ணி ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அரைச்சிட்டு அது இன்னைக்கு வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சேன். ஃபில்டர் பண்ணி குடிக்கும்போது சீக்கிரமாக விறுவிறுன்ட்டு இறங்கிருச்சு. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுத்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் எடுத்தது வீட்டில் வந்து ஓட்ஸு ப்ளஸ் வந்து சோளம் சிறுதானியம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஆர்கானிக் ஸ்டோரில் வந்து ஒரு மாவு வாங்கி வச்சுருந்தேன். சரி அந்த மாவில் வந்து கொஞ்சம் வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 தோசையும் காலையில் புதினா துவையலும் வச்சுருந்தேன். அதுதான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் வந்து அந்த வெயிட் லாஸ் அந்த டீ ஒன்று குடித்தேன். குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெளி ஒர்க் இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து வெஜிடேரியன்னால 200 கிராம் வந்து காலிஃப்ளவர் பொரியல் மாதிரி பண்ணிட்டு ரைஸு, அது கொஞ்சம் கோவக்காய் பச்சடி ப்ளஸ் வந்து ஒரு தட்டைப்பயிறு ப்ரோட்டீனுக்காக தட்டைப்பயிறு வடை. இதுதான் நான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டு முடித்தோன்னே இன்னும் கொஞ்சம் டீ வந்து அப்போ ஒரு டைமு, அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டைம் குடித்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் தண்ணி தான் என்னால் இப்போ வரைக்கும் குடிக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே என்ன ட்ரை பண்ணாலுமே தண்ணி தாகம் எடுக்கலை. பட் சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக குடிக்க முடியாது அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் எனக்கு ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாமே வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எனக்கு எப்போதுமே லைட்டாக பசிக்குமா. ஸோ ஒரு பாதி கொய்யாக்காய் இருந்தது. அதுவும் வந்து ஒரு கிரீன் டீ தான் நான் ஈவினிங் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நைட் பார்த்தீங்கன்னா பன்னீர் தோசையும் அதே கோவக்காய் பச்சடி இருந்துச்சு அதுதான். ஸோ நாளைக்காக வந்து நான் இன்னைக்கு வந்து ராகி மாவை வந்து எடுத்து ஆட்டினேன். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் மிக்சியில் ஆட்டினேன், அது சரியா அரைப்படுற மாதிரி தெரியல. அதுலேருந்து திருப்பி எடுத்து கிரைண்டரில் போட்டு நல்லா அரைன்னு அரைச்சேன். நாளைக்கு காலையில் தான் புளிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கணும். சரிங்க, நான் உங்களுக்கு டே 3ல மீட் பண்ணுறேன். பாய்.